கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துணியில் நீர்ச்சிலே உங்களை மீண்டும் காணுவதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நோக்கி பார்ப்போம். பேதுரு நிருபங்களில் அவருடைய சுவிசேஷத்தில் சில வார்த்தைகளை சொன்னதெல்லாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். இந்த நாளிலே அவர் எழுதின 2 நிருபத்தில் முதல் நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் மிக தெளிவான ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். மிகவும் அதிகமாக உபயோகிக்கப்படுகிறதான பின்பற்றப்படுகிறதான ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. அது என்ன சொல்கிறார்? நம்மை குறித்து சொல்கிறார். நீங்கள் யார்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்து யாருமே இதுவரை அந்த விளக்கத்தை கொடுக்கவில்லை. இவர் பேதுரு தமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெளிச்சத்தில் தேவனுடைய அனுக்கிரகத்தினாலே இப்படியாக சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார்னு சொன்னார், 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீக கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமுமாயிருக்கிறீங்க. ஆகவே இந்த வேளையில் அவர் ஒரு 4 கேரக்டர்ஸை கொடுக்குறாரு. அவருக்கு நீங்கள் அவருடைய சொந்தமானவர்கள் எப்படி இருப்பீர்கள்னு சொல்லி பார்க்கின்ற வேளையில் நீங்களோ இப்படிப்பட்டவர்கள் எப்படி இருந்தார்கள் அடுத்த வசனத்தில் சொல்லும் பொழுது, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, அவருடைய ஜனங்களாக இப்பொழுது ஜனங்களாக இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுது இரக்கம் பெறுகிறீர்கள், இரக்கம் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே நமக்கு அவர் கொடுத்ததான ஒரு நல்ல ஒரு அடைமொழியான காரியங்கள், நீங்கள் ஆச்சரியமான ஒளி இடத்திற்கு வரவழைக்கப்பட்டவங்க. எங்கே? அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி. 2வது, அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கு அழைக்கப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம், அதோடு கூட பரிசுத்த ஜாதியும் அவருடைய சொந்த ஜனங்களுமாக இருக்கிறீங்க. இது நமக்கு ஒரு பெரியதான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. இதை இந்த நாளிலே தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நல்ல ஆண்டவரே, பேதுருவின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டதான இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களை குறித்து நாங்கள் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒரு ஒளிக்கும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகவும் சொந்த ஜனங்களாகவும் மாறுவதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய புண்ணியங்களை நாங்கள் அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த கனமான ஊழியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.